விழிப்புணர்வு அதிகமானால்தான் அவனிடம் உள்ள கைபேசியை அவன் நல்ல விதமாக பயன்படுத்த முடியும். இல்லையென்றால் அந்த கைபேசி அவனை ஆழ்மைப்படுத்திவிடும். பெரும்பாலான மனிதர்களை இன்று கைபேசி ஆளுமைப்படுத்த துவங்கிவிட்டது. அவர்கள் அந்த கைபேசிக்கு அடிமையாகிவிட்டார்கள். அவர்கள் அதனிலிருந்து வெளிப்பட்டு அந்த கைபேசியை அவர்களின் ஆளுமைக்கு உட்பட வேண்டுமென்றால் அவர்கள் கண்டிப்பாக தியானித்து பழக வேண்டும். அந்த தியானிக்கும் பழக்கம் அவனிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அந்த விழிப்புணர்வு தன்மைதான் அந்த கைபேசி பார்க்கும் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விலக முடியும். அந்த கைபேசி கருவியை அந்த மனிதன் பயன்படுத்த வேண்டும். அந்த கைபேசி அவனை பயன்படுத்தக்கூடாது. அந்த கைபேசி அவனை பைத்தியமாக்கக்கூடாது. அப்படி மிக தெளிவாக அந்த மனிதன் இயங்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக அவனுக்குள் அவன் மௌனத்தை உணர வேண்டும். மௌனத்தை உணர்வதற்கான ஒரே வழி தியானம்தான். சுய விசாரணை என்பது இறைத்தன்மையை தேடி